வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏ செக்ஷன் 4 அந்த 4ல ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இது பார்ட் 2வா இந்த வீடியோல பார்ப்போம். சரி, இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு செக்ஷன் 4 பிஎஸ்ஏல ரெஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோல பழைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெஸ்ட் ஜஸ்ட்னா என்ன, அண்ட் ஆல்சோ செக்ஷன் 4 பிஎஸ்ஏவுக்கு உரிய ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கு, என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸுகள்ல என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ரெஸ்ட் ஜஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், things done or transaction, that is transaction or an event. இது ஒரு லத்தீன் வேர்டு, அதுக்கு மீனிங்கே transaction or event அல்லது things done. ஸோ இதுதான் ஜெனரலி மீனிங் ரெஸ்ட் ஜஸ்டுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ ஏற்கனவே அந்த வீடியோலையும் சொல்றேன், இட்ஸ் எக்ஸப்ஷன் டு த ஹியர்சே ரூலுக்கு. இது ஒரு எக்ஸப்ஷன். எப்படி டையிங் டிக்ளரேஷன் இதுவோ அது மாதிரி இது எக்ஸப்ஷன் டு த ஹியர்சே ரூல். அப்போ ரெஸ்ட் ஜஸ்ட்னா என்ன அப்படின்னு திருப்பி ஒருக்கா பார்த்தோம்னா, அதாவது க்ளோஸ்லி கனெக்டட் ஃபேக்ட்ஸ், க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்ல அதுக்கு க்ளோஸா கனெக்டடா என்ன ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கோ இதை சொல்றது தான் ரெஸ்ட் ஜஸ்டே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான், இப்போ ஒரு அசால்ட் நடக்கிறது, ஒரு அடிக்கிறாங்க. அப்போ அடிக்கிறப்ப ஐயோ அம்மான்னு கத்துறான், இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் ஐயோ அடிக்காதீங்க கத்துறான். இதெல்லாம் என்னன்னா, தட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ஃபேக்ஷன் இஷ்யூ. அவன் அடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ஷன் இஷ்யூனா, அவன் கத்துனா இல்லை பக்கத்தில் இருக்கவன் கத்துறான் அப்படிங்கிறது இட்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ஃபேக்ஷன் இஷ்யூ. அப்போ இதுதான் ரெஸ்ட் ஜஸ்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொன்னா, இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஷூட்டிங் இதப்போ எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, ஒரு டெலிஃபோனில் இது பண்ணி என்கிட்ட பேசினப்ப டம்முன்னு அவர் இறந்து போனவர் பேசினப்ப ஷூட்டிங் சவுண்டு கேட்டுச்சு. இதெல்லாம் என்னன்னா, அந்த ஃபேக்ட், அந்த இறந்து போனவர் ஏங்கிற ஒரு நபர் பிங்கிற ஒரு நபரை தாக்குனாரு, வச்சாரு, ஷூட்டிங் பண்ணாரு அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கிறப்ப, சிங்கிற ஒரு நபர் இந்த மாதிரி எனக்கு அது அந்த டயத்துல டெலிஃபோன்ல சவுண்டு ஷூட்டிங் சவுண்டு கேட்டுச்சு, ஐயோ அம்மான் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, தட் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் ஃபிக்ஸ். இந்த சி அந்த சவுண்டை கேட்டாரு அப்படிங்கிறது தோ நாட் இன் ஃபிக்ஸ் ஃபேக்ஷன் இஷ்யூவா இருந்தா கூட, பட் இது ரெலவெண்ட் ஃபேக்ட். ஸோ இதுதான் ரெஸ்ட் ஜஸ்டே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த ரெஸ்ட் ஜஸ்டே ஒரு இதை எடுத்துக்கணும், என்னன்னா ஒரு ஸ்பான்டேனிட்டி. அது நான் இப்போ என்னன்னா அந்த கிரிட்டீரியா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த ரெஸ்ட் ஜஸ்டேல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபேக்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் டைரக்ட்லி கனெக்டட் டு த ஈவெண்ட் அண்ட் ஹெல்ப் டு எக்ஸ்பிளைன் இட். அதாவது அந்த ஷூட்டிங் இதுல எடுத்துக்கங்க, டைரக்ட்லி கனெக்டட் டு த ஈவெண்டா இருக்கணும். சரியா? அந்த நடந்துகிட்டு இருக்கிறப்ப என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது தோ நாட் ஃபேக்டிங் இஷ்யூவா இருந்தா கூட இது ஒரு ஃபேக்டிங் இஷ்யூவா ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், the facts must be immediately before, during or after the event இருக்கணும். சரி, இப்போ அந்த கொலை நடக்குது, அந்த நடக்கிறப்ப அதுக்கு முன்னாடி அவன் சத்தம் போட்டான், அப்போ அவன் ஓடுனா அப்படிங்கிறது ஒரு முன்னாடி நடந்த ஈவெண்டா இருக்கலாம், அல்லது நடந்து குத்துறப்ப ஐயோ அம்மான்னு கத்துன அப்படிங்கிறது ஒரு ஈவெண்டா இருக்கலாம், அல்லது ஆஃப்டர் பிளட்டோட இது பண்ணி போன அப்படிங்கிறது ஒரு ஈவெண்டா இருக்கலாம். ஸோ அப்ப இதெல்லாம் என்னன்னா க்ளோஸ்லி பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் த ஈவெண்ட். ஸோ இதுதான் என்னன்னா தட் இஸ் டைமிங் ஆல்சோ முக்கியம் ரெஸ்ட் ஜஸ்டேல. அதே மாதிரி ஸ்பான்டேனியட்டி, அதாவது ஃபேக்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி ஸ்பான்டேனியஸ் அண்ட் கனெக்டட் டு த ஈவெண்ட். அதாவது ஸ்பான்டேனியஸ்னா அது ஐயோ அம்மன் கத்துறது அந்த டயத்துல இருக்கணும். செத்து போய் 4 நாள் கழிச்சு ஐயா அம்மன் கத்துனான்னு சொல்றது தோ நாட்டின் இஷ்யூவா இருந்தா கூட இந்த இதுல ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்காது. ஏன்னா அப்ப இது பண்றதுக்கும் 4 நாள் 10 நாள் கழிச்சு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தட் இஸ்
கிரிட்டீரியா ஸ்பான்டேனியட்டி வந்து இருக்கணும். ஏன்னா அப்படி ஸ்பான்டேனியட்டி இல்லாம இருந்துச்சுன்னா நிறைய ஃபால்ஸான வந்து இதுகளை கிரியேட் பண்ணி அதுக்கு அடுத்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறனால ஸ்பான்டேனியட்டி. அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ரெலவெண்ட் டு த டிரான்சாக்ஷன் அண்ட் ஹெல்ப் எக்ஸ்பிளைன் த ஈவெண்ட். ரெலவெண்டா இருக்கணும், இந்த இன்சிடென்ட்டுக்கு ரெலவெண்டா இருக்கணும். அது வந்து அந்த இன்சிடென்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும். ஸோ அப்ப ரெஸ்ட் ஜஸ்டே அப்படிங்கிறது எங்க சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 ஆஃப் பிஎஸ்ஏல சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட் ஜஸ்டேனா திங்ஸ் வந்து டன் அல்லது வந்து டிரான்சாக்ஷன் அல்லது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான கிரிட்டீரியாவா எடுக்கிறப்ப டைமிங் வந்து முக்கியம், ஸ்பான்டேனியட்டி வந்து முக்கியம், அதே மாதிரி ரெலவன்சி வந்து இட் இஸ் முக்கியம். இந்த 3 பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரெஸ்ட் ஜஸ்டேல. சரியா? ஸோ அந்த ஏற்கனவே உள்ள செக்ஷன்ஸ்லேயே நான் வந்து நிறைய வந்து சொல்லிட்டேன். அதாவது ரெஸ்ட் ஜஸ்டே தான் அந்த இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லிட்டோம். Facts which, though not in issue, are so connected with the facts in issue as to form part of the same transaction are relevant, whether they occurred at the same time and place or at different times and places. ஸோ இதில் தான் வந்து இந்த ரெஸ்ட் ஜஸ்டே சம்பந்தமாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் 4, இந்த செக்ஷன் 4க்கு ரெலவெண்ட்டான ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமாக நம்ம வந்து அடுத்து வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டு, அதாவது ராட்டன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்க, இந்த கேஸில் என்னன்னா ஒரு டிசீஸ்டு, அதாவது இறந்து போனவர் இருக்காங்க ஒய்ஃபு. அதை ஒய்ஃப் வந்து ஷூட் பண்ணுறப்ப என்னன்னா ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணுறப்ப அவங்க வந்து சவுண்டு கொடுக்குறாங்க. அதை வந்து அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அங்கே இருக்கின்றவங்க கேட்குறாங்க. ஐயோமான்னு வந்து இந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குறாங்க. திருப்பி வேமா அவங்க உள்ளே போய் பார்க்குறப்ப அப்போ வந்து அந்த இறந்து போனவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் தான் வந்து ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. இப்போ திஸ் இஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி சேம் டிரான்சாக்ஷன். ஸோ அதனால அந்த பிஎஸ்ஏ வந்து அங்கே கொண்டு வர்றாங்க அந்த இடத்துல. ஸோ அப்போ அது அந்த அந்த சத்தம் கேட்டாங்க இல்லையா, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்க்ரீமிங், அவங்க அழுகிற சவுண்டு, இந்த இதெல்லாம் வந்து கேட்குறது இல்லையா, அந்த சவுண்டு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்ட் ஜஸ்டேல வரும். ஏன்னா வந்து இட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன், தோ நாட் இன் இஷ்யூவாக இருந்தால் கூட இட்ஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாசந்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ இந்த வழக்கில் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு, பேராமர் ஒருத்தர் இருக்கான். இப்போ இந்த ஒய்ஃபும் அந்த இல்லீகல் அஃபேர் பேராமரும் சேர்ந்து ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ கொலை பண்ணிடுறாங்க. இப்போ வந்து என்னன்னா அது வெளியே தெரியல, கொலை நடந்துருது. கம்ப்ளைண்ட் வந்து ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. எஃப்ஐஆர் ஆயிடுது. என்ன எஃப்ஐஆர் ஆகுதுன்னா வந்து மேன் மிஸ்ஸிங்கில் எஃப்ஐஆர் ஆயிடுது. அதாவது ஒரு காணவில்லை அவரை அப்படின்னு சொல்லி மட்டும் எஃப்ஐஆர் ஆயிடுது. இப்போ சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னா போலீஸ் வந்து ஒய்ஃபை விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டாரு, அவுட் ஆஃப் ஸ்டேஷனு, இன்னும் 4 நாளில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லுது. கரெக்டாக வந்து போலீஸ் வந்து அப்போ இது பண்ணுறப்ப ஹஸ்பண்டு அந்த 4 நாள் கழித்து பிணமாக வந்து மீட்கப்படுறாரு. ஸோ அப்போ மீட்கப்படுறப்ப இப்போ போலீஸ் இங்கே வந்து என்னன்னா ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வர்றாங்க. என்னன்னா கான்டக்ட் ஆஃப் தி அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபுடைய கான்டக்ட், அதாவது ஒரு ஒய்ஃப் வந்து மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸு போலீஸ்டையும் சொல்லியிருக்கு, அங்கே உள்ள வில்லேஜர்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாத்துட்டையும் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இவங்க வந்து இப்போ வெளியே போயிருக்காரு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்க அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட், இட் இஸ் சேம் பார்ட் ஆஃப் தி சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு, அதாவது பாசந்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ்ல சொல்லப்பட்டிருக்கு.
இது வந்து என்னன்னா அடுத்த இந்த இது ரேட்டன் வெர்சஸ் குயின், இது வந்து ஒரு இங்கிலீஷ் கேஸ். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் கேஸ் அங்கே உள்ள கேஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி போலீஸுக்கு கனெக்ட் பண்ணுங்க, அப்படி ஒரு கன்சர்ன் போலீஸுக்கு கனெக்ட் பண்ணுங்கன்னு வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுது. அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அந்த கன்சர்ன் போலீஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் என்ன ஆயிருதுன்னா வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருது. அந்த ஃபோன் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருது. சப்சிக்வெண்ட்டாக பார்த்தா அதுக்கு அடுத்து அந்த பெண் வந்து கொலை செய்யப்படுறா. அதுக்கு காரணம் ஹஸ்பண்டுன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்படி வந்து சார்ஜ் வந்து அப்படி சொல்றப்ப இப்ப அந்த பெண் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபோன் பண்ணாங்க இல்லையா, ஃபோன் பண்ணி வந்து அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா, இந்த விஷயம் வந்து ரெலவெண்ட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி சேம் டிரான்சாக்ஷனு அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஸோ அதுதான் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ், அதாவது ஜென்டிலா விஜயவர்தன் ராவ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இதுவும் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் தான். சரியா? இந்த கேஸில் என்னன்னா ஒருத்த வந்து ஒரு பஸ்ஸு வந்து ஃபுல்லாக கொளுத்திடுறான். கொளுத்தினதில் வந்து 23 பேர் பக்கமாக இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் ஒரு டைம் லிமிட் ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விக்டிம்கிட்ட, அந்த பஸ்ஸில் இருந்த அந்த விக்டிம்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டும் வாங்குறாரு. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்குறாருன்னா மேபின்னு வச்சுக்கோங்க, டையிங் டிக்ளரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட், விக்டிம் ஸ்டேட்மெண்ட்டும் மேபி அவங்க இதில் அடிபட்டவங்கள்ட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட்டை அந்த விக்டிம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கறது, இது ரெஸ்ட் ஜஸ்டில் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த டைம் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதாவது அந்த விக்டிம் அந்த கேஸ் அந்த நடந்ததுக்கும் இன்சிடெண்ட் நடந்ததுக்கும் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நாட் இமீடியட்லி ஆஃப்டர் த இன்சிடெண்ட்டாக இருக்குது. டைம் லிமிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபேப்ரிகேட்டட் ஆர் கன்கார்டட் ஸ்டோரியாக வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதாவது விக்டிமே திரித்து கூறுறதுக்கும், டியூட்டர் பண்ணி இப்படிலாம் இவரையெல்லாம் சொல்லுன்னு சொல்லி சொல்கிறதுக்கும், ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கான்டெம்பரரிஸ்னஸ் இருக்கணும். அதே நேரத்தில் இமீடியட்லி ஆஃப்டர் அல்லது கொஞ்சமாவது ஒரு ஒரு ரீசனபிள் பர்சன்ஸ் வந்து பிலீவ் பண்ணுற அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட் டைம் வந்து இருக்கணும். அதான் வந்து ஸ்பான்டேனிட்டி, இதுதான் ரெஸ்ட் ஜஸ்டில் கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறதா வேணாமா அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த வழக்கில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப கேப்பாக இருக்கும் பட்சத்தில் ஃபேப்ரிகேஷனுக்கு, அதாவது கதை திரித்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இந்த வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வழக்கில் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் பன்னா சத்யநாராயணன். இந்த வழக்கில் ஒருத்தர் வந்து அவருடைய ஒய்ஃபையும் மகளையும் வந்து கொன்றார். அப்படி கொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவருடைய அப்பா, அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபையும் மகளையும் கொன்றாரு. அந்த ஹஸ்பண்டுடைய அப்பா அவர் வந்து இந்த இறந்து போனாருங்க இல்லையா ஒய்ஃபு, அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுறார். ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய மகன் வந்து உங்களுடைய மகளையும் என்னுடைய அந்த பேத்தியையும் அவங்கள வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் மெசேஜ் வந்து அவருக்கு பண்ணுறார். யார்? அதை இறந்து போன ஒய்ஃபுடைய அவங்க அப்பாவுக்கு. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில உள்ள அந்த ஃபோன் கான்வர்சேஷன், ஃபோன் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறது சம்பந்தமாக தான் வந்து இந்த வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் பன்னா சத்யநாராயணன். அடுத்து இந்த வழக்கு, இதுவும் சுப்ரீம் கோர்ட் தான். பிஷ்னா அலைஸ் பிஸ்வாட் ஆஃப் மெகாட்டோ அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்கால். இந்த வழக்கில் அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது.
அந்த இன்சிடெண்ட்ல ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு, இன்னொருத்தர் அன்கான்சியஸ் போயிடுறாரு, இன்னொருத்தர் மூணாவது நபர் வந்து இன்ஜூர்டா இருக்காரு. இப்ப அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப 2 விட்னஸஸ் வந்து அந்த இதுக்கு அப்புறமேட்டுக்கு போறாங்க. போறப்ப அந்த இன்ஜூர்டா இருக்கிற அந்த மூணாவது நபர் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் என்ன பண்றாருன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவங்கள்ட்ட நேரேட் பண்றாரு. யார்கிட்ட? இந்த 2 விட்னஸ் போனாங்க இல்லையா, அக்கரன்ஸ் பிளேஸுக்கு போனாங்கல்ல, அவங்கள்ட்ட நேரேட் பண்றாரு. இந்த மாதிரி இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்றாரு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, இப்ப அந்த மாதிரி அவரு சொன்னார் இல்லையா, இன்ஜூர்டு விட்னஸ் இவங்கள்ட்ட சொன்னார் இல்லையா, இது வந்து வருமா அப்படின்னு பார்த்தா சேம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன், இட் கவர்ஸ் அண்டர் ரெஸ்ட் ஜஸ்டே அப்படின்னு சொல்லி செக்ஷன் 4 BSA வந்து இருக்கு. அதாவது செக்ஷன் 6 எவிடன்ஸ் ஆக்டை வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப இது வந்து இன்ஜூர்டு விட்னஸ் அவங்கள்ட்ட சொன்ன விதயம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது, 2 விட்னஸஸ்ட்டை வந்து சொன்னது வந்து ரெஸ்ட் ஜஸ்டேல கவர் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவால் தாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இதுவும் சுப்ரீம் கோர்ட் தான். இதில் வந்து எஃப்ஐஆர் கேன் எஃப்ஐஆர் பி கவர்ட் அண்டர் த டாக்டரின் ஆஃப் ரெஸ்ட் ஜஸ்டே, அதில் வருமா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து வருது. அதாவது இந்த வழக்கில் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு ஸ்ட்ரைன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒய்ஃபுடைய ரூமுக்குள்ள போறாங்க. அப்படி ரூமுக்குள்ள போறப்ப சேவ்மின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வந்து ஒரு சத்தம் கேட்டதாக நெய்பர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நெய்பருக்கு சத்தம் கேட்குது. நெய்பர் இமீடியட்டா என்ன பண்றாங்க, உடனே போலீஸுக்கு போறாங்க. போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அடுத்து வருது. வந்து பார்க்குறப்ப ஒய்ஃப் வந்து அந்த இவங்க எரிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா, எரிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ நெய்பர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா போலீஸில், இமீடியட்லி ஆஃப்டர் த இன்சிடென்ட், அதாவது அந்த காப்பாத்துங்கிற சத்தத்தை தான் கேட்குறாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க, காப்பாத்துங்க, அதுக்கப்புறமே காப்பாத்துங்க சத்தம் மட்டும் வந்து கேட்குது. அதை பேஸ் பண்ணி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, காப்பாத்து இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ இப்போ எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்க்கறப்ப இறந்து போயிடுறாங்க. இப்போ இதுவும் ரெஸ்ட் ஜஸ்டேல கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஒரு கவர் ஆகும். பட் எல்லா வழக்குமே இது வந்து இது பண்ண முடியாது. பட் கராபரேஷன்லாம் அதுக்கு அடுத்து தேவை. பட் இது வந்து கவர் ஆகுங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த வழக்கில், அதாவது சவால் தாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஜேடி ஜெயின் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அனதர், இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். இதில் வந்து என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கு, ஹியர்ஸ் எவிடன்ஸ் இருக்கு. இப்போ இதை எடுத்துக்கிறது, இப்போ டாக்டரின் ஆஃப் ரெஸ்ட் ஜஸ்டே இது வந்து எடுத்துக்கலாமா ஹியர்ஸ் எவிடன்ஸை வந்து இது பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது. அதாவது ஒரு கேஷியர் இருக்காரு, பேங்க்ல வந்து கேஷியர் இருக்காரு. அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன பண்றாருன்னா வித்ட்ரால் பண்றதுக்கு அந்த ஸ்லிப் கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு 500 ரூபாய் வித்ட்ரா பண்றதுக்கு வந்து போட்டு 500 ரூபாய் வித்ட்ரா பண்ணிடுற அப்படின்னு அவர் சொல்றாரு. 200 ரூபாய் வித்ட்ரா பண்றேன், ஆனால் திருப்பி சப்சிக்வெண்ட்டாக பாஸ்புக் என்ட்ரியில் போய் இவர் வந்து அடுத்து கேட்குறப்ப போடுறது 1500 ரூபா வித்ட்ரா பண்ண மாதிரி என்ட்ரியில் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பிரச்சனை ஆயிடுது. உடனே வந்து அந்த வித்ட்ரா பண்ண நபர் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ண நபர், அவருடைய அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ண நபர் ஒரு ஷூட்டு பேங்க் அந்த கேஷியர் மேலே வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து 500ங்கிறது 1500 இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேஷியர் வந்து என்ன சொல்றாரு, இல்லை இதில் நான் ரெசிப்ட் வந்து கொடுத்ததுக்கு டைரக்ட் எவிடன்ஸே இருக்கு, 500 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு நான் கொடுத்ததுக்கு வந்து டைரக்ட் எவிடன்ஸே இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்றாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கிறப்ப இந்த ஹியர்சே எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ டைரக்ட் எவிடன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சொல்லிடுது. சரி, அப்போ இந்த இதில் வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். அதாவது செக்ஷன் 4 BSA, அதாவது 6 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ரெஸ்ட் ஜஸ்டே, இது சம்மந்தமாக தான் இப்போ வந்து போன இந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூட்டியை இன்னொரு வீடியோலையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன, வேற ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அந்த ரெஸ்ட் ஜஸ்டே அண்ட் செக்ஷன்
4 ஆஃப் பிஎஸ்ஏ பற்றி சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுவரை